வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான கோகோனட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி புட்டிங் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடாயில் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் தண்ணீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் தண்ணீர் இல்லை அப்படின்னா நீங்கள் இளநீர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கப்பில் நார்மல் வாட்டர் இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 5 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்திருக்கேன். இது அகர் அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தண்ணீரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி தண்ணீர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அகர் அகரை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்சுருந்த அகர் அகர் இது. இப்போ இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அகர் அகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைய விட்டுருங்க. இப்போ அடுத்து இது கூட நான் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் இப்போ நல்லா நம்மளுக்கு பொங்கி வரணும். இப்போ இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நான் இப்போ சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் நல்லா கெட்டியாக புழிஞ்ச தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் கெட்டியாக புழிஞ்ச தேங்காய் பால் இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறந்துடாமல் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஊற்றுங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நான் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். அடுத்து இது கூட நான் இப்போ கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏதாவது பபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு அந்த பபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புட்டிங் பார்க்க அழகாக இருக்காது. இப்போ இதுக்கு மேலே நான் நட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நட்ஸ் உங்கள் ஆப்ஷனல், உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நட்ஸ் போட்டிங்க அப்படின்னா சாப்பிடையில கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக இருக்கையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். மெலன் சீட்ஸ், அதுக்கப்புறம் முந்திரியை கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட இதை வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு அந்த புட்டிங். இப்போ அதை நான் பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அதெல்லாம் உங்கள் விருப்பம். பாருங்கள், அழகாக நம்மளுக்கு வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இந்த புட்டிங். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. இந்த வெயில் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் பீசஸாக கட் பண்ணலே இது அழகாக உங்களுக்கு தனித்தனியாக பீசஸாக வந்துடும். ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.